ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம்எஸ் கோகடன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட நியூவாக ஷிப்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஹெட் ஆஃப் தி பேபிஸ். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பிரித்து நம்ம டேங்க்கில் விட போகிறோம். ஸோ நல்ல குவாலிட்டியில் நல்ல ஹெட் ஆஃப் தி பேபிஸ் வந்திருக்கு. பார்த்தீங்களா தெரியும், நல்ல ஃபுல் மார்க்கிங்ஸோட நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு. ஸோ அதோட ஒரு சின்ன அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ளவரான்ஸும் ஆர்டர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டோம் இந்த பேபிஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட்டு ரீசெக் பண்ணுறேன், கவர்ஸ் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரீபேக்கிங் பண்ணி போடணும். ஸோ எல்லா பேபிஸுமே குவாலிட்டியான பேபிஸ். ஆக்சுவலாக இந்த பேபிஸ் எதையுமே எனக்கு வெளியே கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. ரீசன் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியான பேபிஸு. நமக்கு டேங்க்ஸ் பத்தலை, அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வெளியே கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ஹெட் பாப்ஸு, ஒவ்வொன்றும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளவர் அண்ட் பேபிஸுமே பார்த்தீங்கன்னா ஹெட் கிராஸ் பியல்ஸோட நல்ல மார்க்கிங்ஸோட இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கலர்ஸ். மற்றபடி ஹெட்டு இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா, இந்த ட்ராவல் டைம் மட்டும்தான். ஸோ ஒரு 1 or 2 ஹவர்ஸ்னால் பெருசாக இம்பேக்ட் இருக்காது. பர்டிகுலராக இந்த குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளவர் அண்ட் பேபிஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அந்த இம்பேக்ட் தெரியும். பாருங்கள், ஒவ்வொரு பேபிஸும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்மள்ட்ட ஹெட் பாப்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது கைஸ் இப்போதைக்கு. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேபிஸுமே நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காட்டுறேன். ஸோ அந்த பேபிஸ் ஒவ்வொரு கவர்ஸ் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. நம்மள்ட்ட இருக்க மேக்ஸிமம் எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஷிப்மெண்ட் நம்ம எடுக்கிற வரையும் ஸோ நீங்கள் ப்ரீ புக்கிங்ஸ் அவைலபிள் தான். இந்த மாதிரி ஹெட் பாப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் சேல்ஸ் குரூப் லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஃபாலோவோட லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சேல்ஸ் போஸ்ட் அதில் நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 25 பேபிஸும் நல்ல குவாலிட்டியாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெட் பாப்ஸ் தான். ஹெட் பாப்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. என்னால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஏன்னா சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே இப்போ தான் இந்த ஹெட் பாப்ஸ் மற்ற எல்லாமே மார்க்கெட்டுக்கு வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கோல்ட் டைமில் யாரும் ப்ரீட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரீடர் கிடையாது, நம்ம க்ரூமர் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டியான இடத்துல பேபிஸ் எடுத்து க்ரூம் பண்ணி நம்ம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த பேபி பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ குவாலிட்டியான பேபி. நான் ஆல்ரெடி ஒரு 20-25 பீசஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து போட்டாச்சு. இது இன்னொரு ஷிப்மெண்ட்டு. இதில் ஒரு 4-5 பீஸ் மட்டும் நம்ம க்ரூமிங்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம பர்சனல் க்ரூமிங்காக எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டியான பீசஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் பியூர் மார்க்கிங்கோடு இருக்குது. ஸோ பட் என்னென்னா, இப்போ கொஞ்சம் அந்த ஹம்ப் இறங்கிடுது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஃபிஷ்ஷு.
ஸோ அதுதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சுக்கலாம். பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன். நான் முதல்ல வந்து வாட்டர் கண்டிஷனிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வண்டு வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம ஓப்பனாக வச்சுக்கிறதுல இது ஒரு தொல்லை. இந்த டேங்க்கில் மேலே வந்து ஒரு டாப் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இல்லாட்டினா இந்த அவுட்டோர் கொஞ்சம் நான் வந்து இந்த போர்ட்டிகோவில் தான் வச்சுருக்கேன் இந்த ஃபிஷ்ஷஸை. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது. ஓகே, ஆல்ரெடி வந்து ஒன்று விட்டுட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹீல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் மெடிசன் வந்து எல்லா ஃபிஷ்க்குமே வந்து விடுறதுக்கு முன்னாடி, டேங்க்கில் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஹீலை ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல மெடிசன். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறேன். இது நான் 5-in-1 கிட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 5-in-1 கிட் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கூட நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன். ஸோ அக்சசரிஸ்லாம் எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன். 5-in-1 கிட்டில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹீல் மெடிசனும் வந்து வரும். ஸோ இது என்னென்னா, ஒரு 10 லிட்டர்ஸ்க்கு வந்து 1 ml அப்படின்ற கால்குலேஷனில் நம்ம வந்து விடணும். ஸோ நான் ஆல்ரெடி சிரஞ்சு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 10 ml சிரஞ்சு. இதில் வந்து நான் 7 ml வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு 3 feet டேங்க்கில் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு, ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் ஏரேஷன் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி ஏஜ்டு வாட்டர் தான் இது. ஸோ ஏஜ்டு வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ml. ஸோ நம்ம அவ்வளோதான். ஸ்கூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுட்டோன்னா போதும். ஸோ இந்த மெடிசன் வந்து ஃப்ளவரானை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபிஷ்ஷை வந்து இதில் விட்டுடலாம். செம்மையாக இருக்குது ஃபிஷ் ஒன்று ஒன்றும். உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கனால தெரியாது. நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன், ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஃபிஷ். ஓகே,
ஓகே guys, இந்த ஃபிஷ்ஷோட குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஃபியல் மார்க்கிங்கோட கிராஸ் ஃபியல்ஸோட சூப்பராக வந்து நம்ம வந்து இறக்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு தான் இருக்குது. நான் உடனே வந்து இந்த சேல்ஸ் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிட்டு தான் சேல்ஸ் பண்ணுவேன். எப்பயுமே என்கிட்ட ஃபிஷ் வந்துச்சுன்னா ஒரு 3-4 டேஸாவது அட்லீஸ்ட் என்கிட்ட இருந்துட்டு தான் வந்து சேல்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடியே ப்ரீ புக்கிங்கில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நான் எப்படி வந்து நான் ஷிப்மெண்ட் எடுத்தனோ அதை அப்படியே வந்து கை மாற்றி விட்டுருந்துருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, கொஞ்சம் வந்து சீக்கிரமாக நான் ஏதாவது ஒரு சேல்ஸ் போஸ்ட் போடுறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிறதுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கூட பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. ஸோ இந்த ஃபிஷ் வந்து போயிடுச்சா, அந்த ஃபிஷ் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது வந்து எனக்கும் கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம சேல்ஸ் பர்பஸ்க்காக தான் எடுக்கிறோம். ஸோ எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து காலியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நான் போடுவேன். அடுத்து வந்து பிக்கப் பண்ணி வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக வந்து நான் சேல்ஸ் போஸ்ட் போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கால் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இப்படியாவது பண்ணுங்கள். ஒரு அட்வான்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வந்து கேட்குறீங்களோ அதை நான் வந்து அந்த டைமில் வந்து ஷிப் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் ஒரு பாதி காஸ்ட் கூட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்போ வந்து ஷிப்மெண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் டைமாக இருக்குது என்னால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ அது ஃப்ரைடே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் ஈஸி. ஏன்னா எனக்கும் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் வந்து பெட்ரு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய வந்து நம்மள்ட்ட வந்து ஃப்ளவரான்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. என்கிட்ட இருக்க ப்ரைஸ் எல்லாமே வந்து காலி. மேக்ஸிமம் நம்ம க்ரூமிங்கில் வச்சுருக்கிற ஒரு 20 ப்ரைஸ் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு 5 ப்ரைஸ் தான் வந்து அதுக்கு நான் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை. ஸோ திருப்பி வந்து நம்ம டேங்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இருக்கிற டேங்க்ஸில் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இன்னும் டேங்க்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. நம்ம இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சேல்ஸ் போஸ்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் ஆல்சோ நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீப் ஃபாலோவிங் மீ இன்ஸ்டாகிராம். தேங்க்யூ.